ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நல்லதொரு வீணை சேனல். இந்த வீடியோவில் சுசியம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சரியாக அரை கப் அளவுள்ள கடலைப்பருப்பை 2 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போ இதை தண்ணியை வடிச்சிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். இப்போது இதில் அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அதாவது பருப்பு மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்து குக்கரை மூடி லோ ஃப்ளேமில் ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போது குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், கடலைப்பருப்பெல்லாம் மலர்ந்து அழகாக வெந்து வந்திருக்கு. இப்போ இதை ஒரு கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். நீங்கள் பருப்பு மத்து கூட வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒருவேளை பருப்பு உங்களுக்கு இந்த மாதிரி மலர்ந்து வெந்து வரலைன்னா மிக்சியில் போட்டு ஒரு அடி அடித்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா 1-2 மசித்து எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நாம் வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் சரியாக அரை கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கேன். அதை கரைக்கிறதுக்காக 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போது வெல்லத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். அரை கப் பருப்புக்கு அரை கப் வெல்லம் சரியான இனிப்பாக இருக்கும். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது பூரணம் ரெடி பண்ணலாம். அதுக்கு ஸ்டவ்வில் கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடானதும் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடானதும் தட்டி வச்சுருக்கிற 2 ஏலக்காவை சேர்த்துக்கலாம். அது கூடவே சரியாக 1/4 கப் அளவுள்ள தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. தேங்காய் இந்த அளவு வறுபட்டு வந்ததும் நாம் கரைச்சி வச்சுருக்கிற வெல்லத்தை வடிகட்டிட்டு இதில் சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்ததாக நாம் மசிச்சு வச்சுருக்கிற கடலைப்பருப்பை இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். பூரணம் நம்மளுக்கு கெட்டியாகி வரணும். அது வரையிலையும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். பூரணம் நல்லா கெட்டியாகி வந்திருக்கு. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சா சரியாக இருக்கும். நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக சுசியத்துக்கு மேல் மாவு ரெடி பண்ணலாம். அதுக்கு சரியாக 3/4 கப் அளவுள்ள இட்லி மாவு எடுத்து வச்சுருக்கேன். அது கூடவே 2 ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 ஸ்பூன் சுகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. மாவை நல்லா இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 1/4 மணி நேரம் நல்லா ஊற விடலாம். பூரணமும் நல்லா ஆறி வந்திருக்கு. இதை ஒரு தடவை கைகளால் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்ததாக கொஞ்சமாக பூரணத்தை எடுத்து நம்மளுக்கு தேவையான சைஸில் உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லா பூரணத்தையும் உருண்டை பிடிச்சி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக நாம் ஊற வச்சுருக்கிற மாவை ஓப்பன் பண்ணி ஒரு ஸ்பூனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மாவு இந்த மாதிரி இருக்கணும். ஒரு கடாயில் சுசியத்தை பொரித்து எடுக்கிறதுக்காக தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்கேன். இப்போது நாம் உருண்டை பிடிச்சி வச்சுருக்கிற பூரணத்தை இந்த மேல் மாவில் நனைச்சி எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துட வேண்டியதான். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. பூரணத்தோட எல்லா பக்கத்துலேயும் மாவு படுற மாதிரி போட்டுக்கோங்க. சுசியம் நம்மளுக்கு சீக்கிரமாகவே ரெடியாகி வந்துடும். அதனால் அடிக்கடி நல்லா திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க.
தீபாவளினாலே இந்த சுசியத்தை எல்லார் வீட்லேயும் செய்வாங்க. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சுசியம் எல்லாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வெளியே எடுத்துக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற பூரணத்தையும் மாவில் நனைச்சி பொரித்து எடுத்துக்கலாம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் நல்லதொரு வினை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.